video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகின்ற வசனம் சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். தாய் பறவைகளை பாருங்கள், அவைகள் முட்டைகளை இறகுக்குள்ளே வைத்து மூடி குஞ்சு பொரிக்க செய்கிறது. குஞ்சுகளுக்கு விரோதமாக விரோதிகள் வரும்போது சிறகுகளாலே மூடிக்கொள்கிறது. அக்குஞ்சுகளுக்கு தாயின் சிறகுகளுக்குள்ளே ஒரு அடைக்கலம், பாதுகாப்பு. தாய் பறவைக்கு செட்டைகள் இருக்கிறது போல தேவ தூதர்களுக்கும் செட்டைகள் இருக்கின்றன. சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்தன என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய செட்டைகள் எவ்வளவு பெரிதா இருக்கும், எவ்வளவு பலமுள்ளதா இருக்கும். அவர் சிறகுகளாலே மூடும்போது கர்த்தருடைய அடைக்கலத்தின் மேன்மையை எவ்வளவாய் நம்மால் ருசிக்க முடியும். கர்த்தருடைய செட்டைகளை விட்டு தூரமாய் போன இஸ்ரவேலரை பார்த்து இயேசு கிறிஸ்து துயரத்தோடு கண்ணீர் விட்டு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்றார். கோழி குஞ்சுகளுக்கு எத்தனையோ விரோதிகள் உண்டு. காகம், பருந்து ஆகியவை தூக்கிச் செல்ல வட்டமிடுகிறது. அப்பொழுதெல்லாம் தாய்க்கோழி அபாய சத்தமிட்டு குஞ்சுகளை தன் அண்டை வரவழைத்து சிறகுகளாலே மூடி பாதுகாக்கின்றது. கோழி குஞ்சுகளுக்கு எத்தனையோ விரோதிகள் உண்டு. காகம், பருந்து ஆகியவை தூக்கி செல்ல வட்டமிடுகிறது. அப்பொழுதெல்லாம் தாய்க்கோழி அபாய சத்தமிட்டு குஞ்சுகளை தன் அண்டை வரவழைத்து சிறகுகளாலே மூடி பாதுகாக்கின்றது. கர்த்தருடைய செட்டைகள் உங்களை மறைத்து கொள்ளும்போது எந்த சூனியமோ செய்வினையோ அசுத்த ஆவியோ உங்களை அணுகவே முடியாது. அவருடைய செட்டைகளுக்குள்ளிருந்து உங்களை பறித்து கொள்ளுகிறவர்கள் யாருண்டு? பிரியமானவர்களே, கர்த்தருடைய அடைக்கலத்திலே நிலைத்திருப்பீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் அவர்கள் மத்தியிலே அசைவாடினார். பெரிய கழுகை போல அவர்களுக்கு காணப்பட்டார். அவர்களை நடக்க விடவில்லை. அவர்களை செட்டைகளிலே சுமந்து கொண்டு வந்தார். பக்தனாகிய மோசே அதை சில பேருக்கு ஞாபகப்படுத்தும் போது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பிதாவாகிய தேவனுடைய சிறகுகளை ஒரு கழுகின் சிறகுகளைப் போல காண்கிறோம். கிறிஸ்துவினுடைய சிறகுகளை கோழியின் சிறகுகளைப் போல காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சிறகுகளை வான்புறாவின் சிறகுகளைப் போல காண்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய செட்டைகள் உங்களை மூடிக்கொள்கின்றன, அரவணைத்து ஆசிர்வதிக்கின்றன. உன்னதங்களில் நீங்கள் பறந்து செல்வதற்கு அவைகள் உங்களை பழக்குவிக்கின்றன.